உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி ஃபீவர் வருது. அப்படி ஃபீவர் வரதுனால கை கால்கள் முட்டுக்கள் வலி, கழுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ட்ரிப் ஃபீவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருது, மீண்டும் 2 மாதம் கழித்து மீண்டும் ஃபீவர் வருது. அப்போ நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பாற்றல் நன்றாக இருக்கணும். நம்முடைய உடம்புல ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, இவை அனைத்துமே நல்ல சக்தி பற்றி இயங்கணும். அதில் எந்த குறைபாடு இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறணும். காலை மாலை இருவேளையும் மோஷன் கரெக்டாக வெளியே போயிடணும். அதே மாதிரி யூரின் போகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடிக்கடி ஃபீவர் வராது. ஸோ இதில் ஏதாவது ஒரு சில குறைபாடுகள், மன அழுத்தத்தின் காரணமாகவும் நமக்கு அடிக்கடி ஃபீவர் வரக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி நம்ம உடம்பில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, நம்ம வாழும் தன்மையில் சின்ன மாற்றங்கள் இருக்கும் பொழுது தூக்கமின்மை, இதன் காரணமாக உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகிடுது. அப்போது சுத்த உஷ்ணம் அப்படின்னா நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அசுத்த உஷ்ணம்னா அடிக்கடி ஃபீவர் வருதா? அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்த உஷ்ணம், அசுத்தங்கள் வெளியேற்றுவதற்கு தான் அந்த ஃபீவர் வருது. ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த ராஜ உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் நமக்கு நன்றாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி அடிக்கடி ஃபீவர் வராது. ஸோ அதற்கு நம்ம ராஜ உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனதை செம்மைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நிறைய பள்ளி மாணவர்களுக்கு கூட நிறைய பேருக்கு இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும் பொழுது ஸ்கூல் லீவில் நல்லா இருப்பாங்க. ஸ்கூல் ஆரம்பித்து பள்ளி எல்லா மாணவர்களுடையும் சமுதாயத்தில் மிங்கிள் ஆகும் பொழுது அந்த காற்றில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள், அந்த கிருமிகள் உள்ளே போகும்போது நுரையீரல் அதை வெளிப்படுத்த முடியாத காரணத்தால், நுரையீரல் இயக்கம் சரியாக இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு ஃபீவர் வந்துடுது. அப்போ மாணவ செல்வங்களுக்கும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி நல்ல பலனை அளிக்கும். இம்யூனிட்டி பவர் நன்றாக இருக்கும். அவங்க சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். மனச்சோர்வு, உடல் சோர்வு வராது. மூட்டுக்கள் வலி, இடுப்பு வலி, கால் வலி அந்த மாதிரி வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டை வந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய கணேச முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே. இந்த 4 வரல இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் ப்ரீத்திங். வலது பக்கம், இடது பக்க நுரையீரலுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பிரம்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கெட்ட வரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடது கேக்கில் வலது கை மேலே 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் ப்ரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. பிரம்மா முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டோரை நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ணாலே போகிறோம். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ சங்கு முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரல் கோத்துக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 5 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இம்யூனிட்டி பவர் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. பிரம்மா முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டோரை நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் உஷ்ணம் சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நாடி சுற்றி. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சுற்று. இது 2 சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று 10 சுற்று பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை. கண்ணை முடிக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி அழகாக சிறியவர் முதல் பெரியவர் வரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடிக்கடி ஃபீவர் வருவது நமக்கு நிற்கும். உடல் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.